الحمد لله فالصلاة والسلام على رسول الله أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فطرة الله التي فطر الناس عليها صدق الله العلي العظيم. ஒவ்வொரு இபாதத்துக்கும் முன்னாடி ஒரு சின்ன இபாதத்து இருக்கும், அந்த இபாதத்துக்கு பிறகு ஒரு சின்ன இபாதத்து இருக்கும். வணக்கம். இன்னொரு மாடுலேஷனை சொன்னோம்னா, ஒரு ஃபர்துக்கு முன்னாடி ஒரு சுன்னத்து இருக்கும், பின்னாடி ஒரு சுன்னத்து இருக்கும். ரமதான் 30 நாள். இப்போ இதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன இபாதத்து இருக்கும், பின்னாடியும் சின்ன இபாதத்து இருக்கும். ரமதான் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட தான் செய்யும். யாராவது பொய் பேசியிருப்பார், அல்லது ஏதாவது புறம் பேசியிருப்பார், அல்லது இவர் ரமதான் மாதத்தில் நோன்பு எப்படி வைக்கணுமோ அந்த முறையை பேணுதலில் தவறி இருப்பார். அப்போ இதை எல்லாமே சரி செய்கிறது ரமதாசம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி செய்யவும் முடியாது. அப்போ அல்லாஹு தாலா அதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். ஃபித்ரா, நீங்கள் என்ன செய்யுங்க, இவ்வளோ நாள் பசிச்சு இருந்தீங்கல்ல, உங்களை மாதிரி ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் தனவந்தராக இருந்தும் அந்த ஏழையுடைய அந்த சாயலில் இந்த 30 நாளில் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டை தெரியணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஏழைகளுக்கு இன்ன அளவில் ஃபித்ரா கொடுங்க அப்படிங்கிறது. அளவு மசாயிலுக்குள்ளெல்லாம் நான் வரலை, முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம அதை போட்டிருக்கிறோம். இப்போ இதோடைய கான்செப்ட், இந்த ஃபித்ராக்குள்ள கான்செப்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, துஹரத்தல் லிஸ்ஸாயிம். இது கொடுக்கறதுனால, இந்த பொருளை கொடுக்கறதுனால நோன்பாளியுடைய நோன்பு அந்த நபருக்கு அல்லாஹு தாலா சுத்தத்தை கொடுக்குறான், அவரை பியூராக ஆக்குறான். ஒத்துஅமத்தல் லில் மசாக்கின், ஏழைகளுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க அன்னைக்காவது முழுசாக சாப்பிட்டுக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னாங்க, தவாஃபூன அலைக்கும் தவாஃபாத். இந்த பூனை நம்ம காலை சுற்றிக்கிட்டே இருக்கும்ல பசியில், அது மாதிரி சில பேர் உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் அன்னைக்காவது ஒரு போதிய அளவுக்கு அவங்களும் வயிறார சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொடுங்க. இது வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் கொடுக்கறது. வீட்டில் ஒரு பெண்மணிக்கு வயிற்றில் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு பதிலாகவும் கொடுக்கறது முஸ்தகம். அப்போது இதை கொடுக்கறதுனால அல்லாஹு தாலா உங்களுடைய நோன்பை இன்னும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதை கொடுக்கறதுக்கு நிறைய அளவுகள் இருக்குது. ஈதுகாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சுபுகுக்கு பிறகு இவர் கொடுத்து முடிக்கணும். அதனாலே சில பேர் சொல்கிறாங்க, 27ஆம் கிழமைக்கு அப்புறம் கடைசி அந்த ஈதுடைய 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துடலாம். சில இடத்துல இப்படியே ஃபத்வாவும் சொல்லியிருக்காங்க, ரமதான் மாதத்துலேயே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம குறைஞ்சதாக ஈதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நோன்பும் சரியாகும். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.